ஹாய் வீவர்ஸ், இது எங்கள் வீட்டில் நிற்கிற தென்னை மரம். இது வந்து இந்த நொங்கு மரம் எப்படி காய்க்குமோ அப்படி தான் இந்த தேங்காய் காய்க்கும், கொத்து கொத்தா. சாதாரணமாக தேங்காய் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் காய்க்குமே. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு தென்னை மரம். அதாவது நொங்கு எப்படி காய்க்குமோ அந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும். ஆனால் இது வரும்போது நிறைய வரும். பெரிய காயும்போது கொஞ்சம் எல்லாம் கீழே தொழிஞ்சு போயிடும். மற்றபடி அது பார்க்க அப்படியே நொங்கு கொத்து கொத்தாக காய்க்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் ஊரில் ரொம்ப குரங்கு தொல்லை, குரங்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ வந்து ஒரு தேங்காவாக அது உருட்டி உருட்டி கீழே போட்டுரும். அது கொஞ்சம் நல்லா போட்டால் பரவாயில்ல, ரொம்ப பிஞ்சாக போட்டுரும். இது சின்னதாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கீழே விழுந்துடும், கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் குரங்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு தேங்காய் கிடைக்கும். ஆனால் இது உள்ள சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் தண்ணினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம அந்த பெப்சி குடிக்கும்போது நாக்கில் சுருன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் இளநியோட தண்ணி சுருன்னு இருக்கும். இளநி குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மரம். அவ்வளோதான்.